முதலாம் மாசற்ற இயேசு பிலாத்துவால் தீர்ப்பிடப்படுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் திருமகன் மனிதனால் தீர்ப்பிடப்படுகின்றார். பிலாத்து யார்? இயேசு நம் பெருமான் யார்? அவரிடத்தில் எந்த குற்றமும் காணவில்லை என்று சொன்ன பிலாத்து பயத்தினால், யூதருக்கு பயந்து, செசார் அரசனுக்கு பயந்து, அரசர்களுக்கெல்லாம் அரசரை, தேவர்களுக்கெல்லாம் தேவனாகி இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்வையிடுகின்றார். நாம் அடைய வேண்டிய தீர்வை தான் இது. ஆனால் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக நமது மீட்பர் தாமே இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வளவு மாறுபாடான ஒரு செயல் இங்கே நடைபெறுகிறது. நம்முடைய தீர்வை எப்படி இருக்கின்றது? இந்த உலகிலே நமது அயலாரை நாம் எப்படி தீர்ப்பிடுகின்றோம்? உண்மையை கொண்டு தீர்ப்பிடுகின்றோமா, அல்லது மனத்தில் இருக்கும் கோபம், வர்ம வைராக்கியம், பிடிவாதம், பழிக்கு பழி வாங்க வேண்டிய எண்ணம், இவற்றை கொண்டு தீர்ப்பிடுகின்றோமா? நாம் எல்லோரையும் ஒருவர் இறுதி நாளிலே தீர்ப்பிடப் போகின்றார். ஆகவே தாறுமாறான தீர்வை யார் மீது நாம் இருக்காதபடி எச்சரிக்கையாயிருப்போம். நாம் இரக்கம் காண்பிக்கவில்லை என்றால் நமது ஆண்டவரும் நமக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். இயேசுவே தீர்வையிடப்பட வேண்டியவர்கள் நாங்கள் தான். ஆனால் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நீர்தானே சிலுவை சாவுக்கு தீர்வையிடப்படுகிறீர். தீர்வை நாளிலே நாங்கள் உங்கள் சாலுவை அடையும்படி சகோதர சகோதரியை யாரை நாங்கள் தீர்வையிடாமல் அவருடைய நற்குணங்களையே மனத்தில் இருத்தி அவரை நல்ல விதமாக மதிக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தரலாம். மாமரி தாயே, மிகவும் இரக்கமுள்ள தாயே, கிருபையாவத்தின் மாதாவே, எங்களை அகோர தீர்வையில் என்று நீங்கள் காக்கும்படி நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அன்போடு தீர்வையிட எங்களுக்கு வரத்தை பெற்றுக் கொடுங்கள். ஆமென். சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்ட இயேசு சிலுவை சுமக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சிலுவை அக்காலத்தில் சாபத்தின் ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. சிலுவை தொடக்கூட விரும்ப மாட்டார்கள். இயேசு அளவிறந்த அன்போடு அந்த சிலுவையை தமது தோளில் மீது ஏற்றுக்கொள்கின்றார். ஓ பரிசுத்த சிலுவையே, உனக்காகவே நான் விண்ணில் இந்த மண்ணை தேடி வந்தேன். இந்த 33 ஆண்டுகளாக உனக்காக நான் காத்திருந்தேன். வா என் அருமை சிலுவையே என்று சொல்லி அந்த சிலுவையை அன்போடு தமது தோளில் தூக்கி வைக்கின்றார். அவர் அன்போடு தம் தோளில் தூக்கி வைத்து சுமந்து தமது மரணப்படுக்கையாக அதை மாற்றி தமது இரத்தத்தை அது மேல் வார்த்து வடித்து இந்த சிலுவை தமது மரணப்படுக்கையாக்கியவர் தாம் உயிர்த்து விண்ணுக்கு சென்ற போது இந்த சிலுவையை தம்மோடு தூக்கி கொண்டு போகவில்லை. இந்த சிலுவை இந்த உலகத்தில் நமது சொத்தாக, நமது செல்வமாக விட்டு சென்றிருக்கிறார். இந்த சிலுவை தான் நமக்கு பல வடிவங்களில், பல உருவங்களில்